வணக்கம் ஜெகன். வளைகுடா நடக்கிற போர் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்குது. ஈரானுடைய சுப்ரீம் கமாண்டர் ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற செய்தியை ஈரான் அரசு ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 40 நாள் மௌன அஞ்சலியும் 7 நாள் விடுமுறையும் அறிவிச்சிருக்காங்க. முதல் நாள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், அந்த ஃபஸ்ட்டு 4 மணி நேரத்தில் அதிபர் மாளிகையில் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. பட் அது இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கிடைக்கக்கூடிய செய்திகள் படி அவர் அங்கே தான் இருந்திருக்கார். மேபி ஒரு அண்டர் கிரவுண்ட் இருந்திருக்கிறாரு. பட் பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்டிங்கில் துளையிட்டு ஆழமாக போய் பிறகு வெடிக்கக்கூடிய அம்யூனிஷனை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய உடல் இப்போது மீட்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. அவர் கூடவே அவர் மகள் மற்றும் மருமகன் மற்றும் அவங்களுடைய அதாவது பேத்தி இவங்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. ஸோ இப்போது கிளியர் கட்டாக இது ரொம்ப ஒரு போல்ரைஸ்டான டேஞ்சரஸான ரியாக்ஷனை உருவாக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இவர் கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தி வழக்கம் போல் இவங்க மொசாடோடைய ஆக்ஷன்ஸ் அப்படின்றது மிரள வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர்கள் ஜெனீவாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்தும் போது அங்கே அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது அப்படின்றத சொந்த நாட்டுக்கு அவர் மீண்டும் சொல்கிறாரு. பட் ஹயத்துல்லா அவர்கள் எந்த விதமான ஃபோன் கம்யூனிகேஷன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இன்டர்நெட் எதுவுமே இல்லாமல் தனியாக இருக்கிறாரு. ஸோ இந்த மெசேஜ் அங்கேருந்து வேற ஒருத்தர் மூலிமா ஒரு 4-5 பேருடைய அவங்கக்கிட்ட பை இன் பர்சன் சொல்லி காது வழியாக சொல்லி அதன் பிறகு அந்த மெசேஜை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்ற போது ஈரான் ஒரு ப்ரேயர் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரேயர் ஆப் எதுக்கு அப்படின்னா தொழுகைக்கு போகிறதுக்கு ஹயத்துல்லா அவர்கள் நாட்டோட தலைவர் மட்டும் கிடையாது, ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுடைய மத குருவும் கூட. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஷியாக்களுக்கு அவர் தான் மத குரு. ஸோ அவருடைய செர்மான்ஸ், அவரோட மெசேஜஸ், இத்தனை மணிக்கு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய மெசேஜ் எல்லாமே அந்த ப்ரேயர் ஆப் மூலிமா தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த ப்ரேயர் ஆப்பை இந்த சமீப காலங்கள், அதாவது ஈரானுக்கு உள்ளே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள், புரட்சி, இதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க மத ரீதியாக எல்லாரும் தொழுகைக்கு வரணும் அப்படின்ற அந்த உத்தரவெல்லாம் அதில் போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஆப்பை மொசாட் இன்டர்ஃபியர் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபியர் பண்ணி அந்த ஆப் மூலியமாகவே கோடிக்கணக்கான ஈரானியர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. வெகு விரைவில் ஹயத்துல்லா அலியை நாங்கள் கொன்னுடுவோம், கொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷனல் சாய்ஸ், அதாவது சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, வரலாற்றுலேயே உங்களுக்கு ஒரு தலைமுறைக்கே உண்டான வாய்ப்பு கிடைக்குது, உங்கள் அரசை நீங்கள் மீட்டெடுங்க அப்படின்ற செய்தியை கொடுத்து இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம். அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தையின் போது பல கோணங்களில் பேலிஸ்டிக் மிசைல் பற்றி பேசுகிறது, ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம், ஈரானோட டொமஸ்டிக் அண்டஸ்ட், ஈரானுடைய சாங்ஷன்ஸ்ன்னு சொல்லி பல இடங்களில் இவங்க வேறு இதை பேசும் பொழுது பேக் எண்டில் ஈரானுக்குள்ளே, தெஹ்ரானுக்குள்ளே இது எல்லாமே சம்மந்தப்பட்டவங்க கூடி பேசி அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வருது. இந்த கூடி பேசக்கூடிய நேரம் மற்றும் இடம், இதை துல்லியமாக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளை வைத்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தான் துல்லியமான அக்யூரேட்டான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி முடிச்சிருக்காங்க. அதில் தான் ஹயத்துல்லா அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. இப்போது ஈரானுடைய ஒரு சாரார், குறிப்பாக அவர்களுடைய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மிகப்பெரிய லெவலில் இதை கொண்டாடுறாங்க. ஈரானுக்குள்ளே அவங்களுக்கு என்ன அடுத்தது வரப்போகுது அப்படின்ற புரிதல் இல்லை. அதே சமயம் கொஞ்சம் வயது முதியவர்கள், கொஞ்சம் ரேடிக்கலைஸ்டாக இருக்கவங்க, மதப்பட்டு இருக்கவங்க கூட இதை கோபமும் அந்த வேகத்தோடையும் கோபத்தோடையும் பார்க்குறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் வேர்ல்டில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று, அவருக்கு எதிராக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இதுக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவாக இதை கோவத்தோடையும் ஒரு கவலையோடையும் கண்ணீரோடையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. அவரே ஒரு ஸ்டாலிடான ஒரு போல்ரைசிங் ஃபிகர் தான். பட் 1989களில் இதே மாதிரி ஒரு புரட்சி ஏற்பட்டு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஈரானில் 89லேருந்து கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் அவர் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. பெண்கள் உரிமையில் மிகப்பெரிய லெவலில் ஒரு செட்பேக்கை அவங்க சந்தித்தாங்க. ஏன்னா ஈரான் ஒரு மாடர்ன் சொசைட்டி, படித்தவங்க, ஒரு 2000 வருடத்துக்கும் பழமையான கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்குது. மிச்ச அரபு நாடுகள் மாதிரி அவங்க ட்ரைபல் பாப்புலேஷன் கிடையாது. பெண்களுக்கு நிறையா அவங்களுக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குது, ரொம்ப அவுட் கோயிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய செட்பேக் ஏன்னா ஒரு அடக்குமுறை அப்படின்றது
காவல்துறையை வைத்தோ இல்லை இராணுவத்தை வைத்தோ ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அது வெறுப்பாக மாறும். அந்த வெறுப்பு வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வரும்போது அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. பட் அரசு விழுந்துருச்சா? ஒன்றும் விழலை. ஐஆர்ஜிசியோடைய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்காங்க, ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொல்லப்பட்டிருக்காரு, அவங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. பட் ஹயத்துல்லா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு மதகுரு மட்டும் கிடையாது, ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. ஸோ அவருடைய ஈரானுடைய ஊடகங்கள் மற்றும் அவங்களுடைய விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட டீட்டெயிலாக பேசும்போது ப்ரொவின்சியல் லெவல், அதாவது மாவட்ட அளவில் 4 பேர் அவர் வந்து நியமிச்சிருக்காரு. அதாவது அவர் இறந்த அடுத்தது யார், அவர் கொல்லப்பட்ட அடுத்தது யாருன்னு 4 சக்சஸர் டாப் லெவலில் ஆரம்பித்து மாவட்ட கலெக்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த அரசாங்கம் வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது. பட் வெல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இப்போ இருக்குது. ஏன்னா இவங்க வெளியிலேருந்து இன்ஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை முதல்ல வெளியிட்டது இஸ்ரேலிய ஊடகம், ஈரான் அப்போ மறுத்தாங்க. பிறகு ட்ரம்ப் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு ஈவில் ஃபோர்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு செலிப்ரேட்டரி பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. ஆனால் அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மியூட்டடாக தான் இருக்குது ரெஸ்பான்ஸ். ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டப்போ இருந்த செலிப்ரேஷன் வந்து இப்போ இல்லை. ஸோ டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி இன்டர்நெட்டோடைய தாக்கம், இன்றைக்கி ஊடகங்கள் இன்றைக்கி இருக்குது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்குது, இன்றைக்கி ஓரளவுக்கு அது இருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு அவர் நினச்ச அந்த பொலிட்டிக்கல் விக்ட்ரி கிடைக்குமா? ஒபாமாவுக்கு இருந்த ஒசாமா மொமெண்ட் வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 3வது எடுத்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்தது தவறு தான். ஏன்னா அது பட் அவங்க செக்யூர்டாக தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதையும் மீறி இருக்குன்ற போது மொசாடோடைய இன்ஃப்ளூயன்ஸு எந்த அளவுக்கு தங்களுடைய எதிரி நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறது நிச்சயமாகவே மிரள வைக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வாஷிங்டன் போஸ்ட் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. இந்த முஸ்லீம் நாடுகளோட யூனிட்டி, இந்த உம்மான் சொல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகளோட யூனிட்டி எந்த ஜென்மத்திலையும் வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சதாம் கொல்லப்பட்ட போதும் நம்ம இதே தான் பார்த்தோம் 2003 வாக்கில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மன் மற்றும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு பெரிய லாபி பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா கிட்ட. அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த வந்து பேச்சுவார்த்தை மூலிமா ஜேடி வேன்ஸ் மற்றும் மார்க்கோ ரூபியோ இவங்க 2 பேருமே, அவங்களுடைய துணை அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் 2 பேருமே ஈரான் கிட்ட பேசி இதை வந்து இது பண்ணோம், திரும்பவும் போய் தேன்கூட்டில் கை வைக்கக்கூடாது, நாம் வந்து வேர்ல்டு முழுக்க ஃபோர்ஸஸை விட்ரா பண்ணுறோம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்றதை நோக்கி போகும்போது மீண்டும் ஒரு சூழலில் போய் சிக்கிக்கக்கூடாது அப்படின்றது இருக்காங்க. ட்ரம்ப்பும் இதே கருத்தில் தான் இருந்திருக்காரு. ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மன் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் 2 பேருமே சாலிடாக வந்து லாபி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் குறிப்பாக கலீத் பின் சல்மன் அதாவது சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜனவரி 29 போய் அவங்கள சந்திக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்ஸ்டன் ஃபைல்ஸோடைய அந்த தாக்கமும் இருக்குது. இப்போ அமெரிக்கா முழுக்க அவங்களுடைய டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் ப்ரையாரிட்டியாக பேசப்படுறது எப்ஸ்டன் ஃபைல்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேரும் போய் இதை வந்து லாபி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளுமே இப்போ கிளியர் கட்டாக வெளியில் வருது. இதில் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள், எம்பிஎஸ் மற்றும் அதாவது சவுதி க்ரௌன் பிரின்ஸ் எம்பிஎஸ், அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இவங்க எல்லாருமே இதுதான் சரியான சான்ஸு, விட்டுறக்கூடாது, ஈரானை தாக்கி முடிங்க. ஸோ இந்த ஷியா சுன்னியோடைய ரைவல்ரி, ஷியாவோட தலைவனாக இருக்கக்கூடிய அயத்துல்லா அவர்களுக்கும் அந்த சுன்னி பிரிவு இஸ்லாமியர்களுடைய தலைவனாக இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சவுதிக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. இவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிளியர் கட்டாகவே இதில் வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அமெரிக்கா இந்த இடத்துல தயங்கும் போது இல்லை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப்போடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, நோ பிரசிடென்ட் வாஸ் வில்லிங் டு டூ வாட் ஐ எம் வில்லிங் டு டூ டுநைட் அப்படின்னு போட்டு, now you have a president who is giving you what you want, now let's see how do you respond அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இதில் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்ப்போடைய சன்-இன்-லா ஜாரத் குஷ்னர் இவங்க 2 பேருமே ஈரான் கிட்ட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கிட்ட நெருங்கிய லாபிஸ், பொலிட்டிக்கல் லாபிஸை பயன்படுத்தி சவுதியும் இஸ்ரேலும் இது என்ன மாதிரியான ஒரு முரண் பாருங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவன், இஸ்லாமிய உம்மா எல்லாமே சொல்லுவாங்க.
இன்னொரு பக்கம் எதிரி கூடயே சேர்ந்து தன்னுடைய ஒரு ரைவல் குரூப்பை காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சவுதியோடைய ஏர் ஸ்பேஸை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து சொன்னாலும் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் குறிப்பாக சவுதியோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலீத் பின் சல்மான் தான் இதை முன்னெடுத்து போயிருக்கிறாரு. ஸோ கிளியர் கட்டாக அவங்களுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஈரானை மொத்தமும் வீழ்த்துறதுக்கான வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது ஈரானுடைய கிழக்கு பகுதி அதோடைய உளவு தகவல் சேகரிக்கிறதுக்கு அமெரிக்காவோடைய MQ-3 வகை ட்ரோன்கள் பறந்துருக்கு. அந்த ட்ரோன் பறந்து சர்வீலன்ஸை முடிச்சுட்டு மீண்டும் தரையிறங்கிய இடம் வந்து கத்தார் கிடையாது. தரையிறங்கிய இடம் வந்து பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விமானத்தளம். பாகிஸ்தான் பச்சை துரோகத்தை செஞ்சுருக்கிறாங்க ஈரானுக்கு. இப்போது இதை வந்து போய் பண்ணணும்னு முன்னெடுத்து ப்ரெஷர் போட்டு லாபி பண்ணது சவுதியும் இஸ்ரேலும். இன்னொரு பக்கம் இதை பண்ணுறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் வந்து ஈரான் கூட நிற்கிறோம், சவுதி கூட நிற்கிறோம், அங்கே நிற்கிறோம், இங்கே நிற்கிறோம்னு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு பலுச்சிஸ்தானில், அதாவது ஈரான் பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு விமான தளத்தை இவங்க அமெரிக்காவுக்காக பயன்படுத்த விட்டுருக்காங்க. அங்கே ISI அதிகாரிகளும் இருக்கிறாங்க, பாகிஸ்தானுடைய இராணுவமும் இருக்குது. ஸோ ஈரானை வீழ்த்துறதுக்கு இந்த அனைத்து நாடுகளும், இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்காவுடைய கூட்டு சேர்ந்திருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நம்ம அதை டீட்டெயில்டாக இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானுடைய ரோல் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நமக்கு கிளியர் கட்டாகவே தெரிஞ்சிடும் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது IRGCயோடைய சில முக்கியமான தளபதிகள் கூட இவங்க டச்சில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ IRGC லீடர்ஸோடைய லொக்கேஷனையுமே பாகிஸ்தான் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று தான். இப்போது ஹயாத்துல்லா அலி அவர்களுக்கு ஆதரவாவோ எதிரான நிலையோ நம்ம எடுக்கலை. ஆனால் 2003 இதே மாதிரியான ஒரு நிகழ்வு, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஈராக் கிட்ட இல்லாத ஒரு ஆயுதங்கள் இருந்ததா இந்த நாட்டோ நாடுகள்லாம் போய் இறங்கி சதாம் ஹுசைனை கொன்ன பிறகு கரெக்டாக ஒரு 3 வருஷத்தில் ISIS அப்படின்ற உலகத்தையே உழுகக்கூடிய பயங்கரவாத அமைப்பு உருவாச்சு. அது எத்தனை லட்சம் பேரை வந்து வளைகுடா நாடுகளில், அமெரிக்கா, ஐரோப்பாவில், இந்தியாவில், பல நாடுகளில் உலகம் முழுக்க கொண்டாங்கன்றது தெரியும். அது மாதிரி கொடூரமான ஒரு சித்தாந்தம் உருவாச்சு. இப்போ இந்த நாட்டை போய் கை வைக்கிறாங்க. அங்கே இருக்க மக்களுக்குமே அந்த வெறுப்பு எல்லாமே இருக்குது. பேச்சுவார்த்தைகள் மூலிமா சில விஷயம் சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ போய் கை வைக்கும்போது ஹயத்துல்லாவை எடுத்துட்டாங்க. ஹயத்துல்லாவுடைய மகன் தான் அடுத்த சக்ஸஸராக வருவார் அப்படின்ற செய்திகள் வருது. பட் ஒருவேளை அந்த நாடு வீழ்த்தப்பட்ட ஹயத்துல்லாவுடைய அடுத்தடுத்த ஆட்களும் கொல்லப்பட்டு அது ஏதோ ஒரு மாதிரியான பப்பட் கவர்மெண்ட், பங்களாதேஷ் யூனிஸை கொண்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ராடிக்கல் எலிமெண்ட்ஸு நாளைக்கு டுவர்ட்ஸ் வெஸ்ட் அவங்களுடைய மேற்கு சவுதி, துருக்கி போன்ற வளைகுடா நாடுகள்லையும், இந்த பக்கம் எடுத்திங்கன்னா பாகிஸ்தான் தாண்டி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இந்த இடத்துல இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம மறந்துடவே முடியாது. ஒரு கொடுங்கோல் ஆட்சி அது வெல்றது எல்லாம் சரி அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும் இந்த அளவுக்கு ரேடிக்கலைஸ்டான பாப்புலேஷன் நாளைக்கு இந்த மாதிரியான மிலிட்டன்சிலாம் இந்தியாவை நோக்கி வருது. நாளைக்கு இந்தியாவோட நோக்கி மட்டும் வர்றது கிடையாது, அடுத்து பங்களாதேஷ், சவுத் ஏஷியன்னு சொல்லக்கூடிய பல நாடுகளுக்கு இது பரவக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. எந்த இடத்துலையாவது நம்ம யோசிச்சிருமோம், ஒரு தீவு நாட்டில் ஒரு புனித தலத்தில் ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு இலங்கையில். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ISIS இருந்துச்சு. ISIS எங்கே இருக்குது? சிரியா மற்றும் ஈராக்கில். இலங்கை எங்கே இருக்குது? சம்மந்தமே இல்லாமல் வேறு இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆன்லைன் மூலிமா இது ஒரு மிகப்பெரிய பிரளயமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஈரான் வெல்றத இந்தியாவோட நம்ம நியாயப்படி பார்த்தோன்னா, இல்லை நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறது சரியாக இருக்காது. அதே சமயம் இஸ்ரேல் நமக்கு உற்ற நண்பன், அதையும் நம்ம மறந்துட முடியாது. பட் இது ஒரு கோ ஃபார் த கில் அப்படின்றத கரெக்டாக இவங்க ட்ரம்ப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ட்ரம்ப்போட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ப்ரெஷர் இப்போ அதிகமாக இருக்குது. அதை டைவர்ட் பண்ணோம் அப்படின்ற போது ஒரு போர் அவங்களுக்கு தேவைப்படுது. அமெரிக்கா சம்மந்தமே இல்லாமல் சில யுத்தங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் பண்ண புதுசாக அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஹயத்துல்லா வீழ்ந்து விட்டார். ஹயத்துல்லாவோட அடுத்த கட்ட இராணுவ தளபதிகள் விழுந்து விட்டனர். ஹயத்துல்லாவோட குடும்பத்தில் அவருடைய மகன் நிலைமை என்னன்னு தெரியல. பட் அவர் தான் சக்ஸஸராக வருவான்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான சினாரியோவை அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஹயத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சாரோ அதான் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு போரில் ஒரு எதிரியால் கொல்லப்படும் போது உங்களுக்கு அந்த தியாகி, மாட்டியர் அப்படின்ற பட்டம் கிடைக்குது.
ஸோ எத்தனை வருடம் காலம் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் அந்த லெகசி அப்படின்றது கண்டினியூ ஆகும். அவர் 86 வயதாவது, அவர் அப்படியே வயது மூப்பு காரணமாக இறந்துருந்தா வேற. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் இருந்திருப்பாப்புல. ஸோ ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிருக்கோம். இப்போ எங்கெங்கே தாக்குதல் நடந்திருக்குது, அதோடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றத செகண்ட் வீடியோ வெகு விரைவில் வரும். ஸ்டே டியூன்ட். அண்ட் பழைய வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இது எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பல பேர் எனக்கு நைட்டெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, கால் பண்ணியிருக்கீங்க, துபாயில் என்ன ஆகும், என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டை இன்னும் சில மணி நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.